Good morning, students. I am MRK. Today, நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 2.3 8th sum. Prove that அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு கொஸ்டின்ல 2 power n plus 6 into 9 power n is always divisible by என்னது 7 அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த இது வந்து 7ஆல வகுபடக்கூடியது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். 7ஆல் வகுபடக்கூடியது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இப்போ நம்ம ஒரு ஆன்சர் 7mன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோவேன். 7 இன்ட்டு எம்னு அர்த்தம், மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். இதை எதால டிவைட் பண்ணிடலாம்? 7ஆல டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 7 இருக்கு. அப்போ விச் இஸ் டிவைசல் பை 7 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அந்த ஆன்சரை வந்து 7 இன்ட்டுன்னு கொண்டு வந்துட்டேன்னா 2 power n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 power n அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா இது எதால டிவைட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டுக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஓகேயா? குட். இப்போ பாரு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பொறுமையாக நிதானமாக செய்ய, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக சிம்பிளாக. ஃபர்ஸ்ட் வந்து 9 கான்குருவன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன், mod 7 அப்படின்னு எடுக்கிறேன். 9 வந்து 7ஆல டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 2. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படி சார் 9 போட்டிங்கன்னா இந்த இதை எடுத்திருக்கேன், அந்த 9 power n போல 9 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரைசிங் பவர் n ஆன் போத் சைட். ரெண்டு சைடும் ரைஸ் பண்ணுவான். எதா 9 power n கான்குருவன்ட் 2 power n mod 7 அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின்ல பாரு என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ மல்டிப்ளை 6 ஆன் போத் சைட். மல்டிப்ளை 6 ஆன் போத் சைட் அப்படின்னு அர்த்தம். இருபுறமும் 6ஆல் வர்க்கப்படுத்த, 6ஆல் பெருக்க. அப்போ 6 இன்ட்டு 9 power n ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2 power n அப்படின்னு எழுதிட்டு mod 7 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கு? 2 power n ஆட் பண்ணியிருக்கு. அப்போ ஆட் 2 power n ஆன் போத் சைட். ரெண்டு சைடும் 2 power n கூட்டவான். அப்போ 2 power n இன்ட்டு ப்ளஸ் ஆட் ப்ளஸ் 6 இன்ட்டு 9 power n ஈக்குவல் டு 2 power n ப்ளஸ் 6 இன்ட்டு 2 power n mod 7 அப்படின்னு அர்த்தம். இது ஹோல் பிராக்கெட். இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாரு, அந்த ஆன்சர் நான் சொன்ன மாதிரி கொண்டு வர போறேன். இதுல இருந்து 2 power n காமனா எடுத்துருவோம். 2 power n காமனா எடுத்துட்டோம்னா 2 power n இன்ட்டு 6 ப்ளஸ் 2 power n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 power n கான்குருவன்ட் 2 power n வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கிட்டு mod 7 இருக்கு. mod 7 இதில் 2 power n வெளியே எடுத்துட்டோம்னா இந்த 2 power n வெளியில் வந்தனால இங்கனக்குள்ள 1ன்னு வந்துடும். இது வெளியில் வந்தனால இங்கே என்ன இருக்கு? 6. அப்போ 1 + 6. அப்போ 2 power n 7 இன்ட்டு mod 7 அப்படின்னு வருது. நான் சொன்ன மாதிரி இது மூணுமே மல்டிபிள் அப்படின்றனால கரெக்டாக எக்ஸாக்ட்லியா 7ஆல டிவைட் ஆகும். mod 7 அப்படின்னு போட்டோம்னா எக்ஸாக்ட்லி டிவைட் அப்படின்றனால ரிமைண்டர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ therefore 2 power n plus 6 into 9 power n is divisible by 7 அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்க கணக்கை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ. புரியுதான்னு பார்த்துக்க.